அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட அந்த பொது தமிழோட வினாக்களுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அந்த மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க 2 பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன், போன வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ தமிழுக்கு பார்த்துருவோம். பொது தமிழ் ஓகே. ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லாராலையுமே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொஸ்டின் அடி தாவரம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3421 ஓகேவா. தட்டு சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. களி கரும்பு, கலை அப்படின்னாக்கா மூங்கில், அடி அப்படின்னா வேம்பு ஓகேவா. 3421 வரும். யானையின் ஒளி மரபை கண்டறிக. யானை பிளிரும் சரியா. மானின் தொகை மரபு சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. மானின்னாக்கா கூட்டம் சரியா. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னாக்கா உற்றார். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. ஆப்ஷன் சி கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமீடு. அடுத்து வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல். ஒரு பொருள் தரும் சொல் பார்த்தீங்கன்னாக்கா விரல், ஆப்ஷன் ஏ சரியா. அடுத்து பிரித்தெழுக. வேநன்மை அப்படின்றத வேல் ப்ளஸ் நன்மை அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதலாம், ஆப்ஷன் டி. சேர்த்தெழுதுக. அது ப்ளஸ் அன்று அதுவன்று அப்படின்னு சொல்லி வரும், ஆப்ஷன் ஏ. அடுத்து இன்னொரு சேர்த்தெழுதுக. உள்ளம் ப்ளஸ் மனம் உள் மனம் ஓகேவா. சாரி, உள் ப்ளஸ் மனம் உள் மனம் தான், அப்படியே சேர்த்து எழுதினாலே போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம். ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள். காரணம் பார்த்தீங்கன்னா ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்ட சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் தவறு காரணம் தவறு. ஏது யாதுன்றது சுட்டு சொற்களில் வினா சொற்கள் ஓகேவா. கூற்றும் தவறு காரணமும் தவறு, ஆப்ஷன் டி. அடுத்து சொற்கள் அதற்கான இலக்கணம். இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3412 வரும். அதாவது அது நாய் அப்படின்றது அக்ரிணை ஒருமை, அவர் அவர்கள் அப்படின்றது பன்மை, அதுவும் உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னாக்கா பன்மை தான், இது அக்ரிணை பன்மை. தங்கை அப்படின்றது உயர்திணை பெண்பால் ஒருமை ஓகேவா. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், 2 தான், 3412. அடுத்து ஒற்றை பிழையை சரி செய்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி வள்ளலார் அருளிய வழிகளை கண்டுபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் சரியா, இக்கு வரும். அடுத்து பிழையற்ற துறையை தேர்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் ஓகேவா. குவித்தனர். அடுத்து மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு சொல்லி. நம்ம முகம் சுழிச்சு பார்த்தாலே அவங்க வருந்திடுவார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ முகம் திரிந்து நோக்கினார், ஆப்ஷன் டி. உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என் சரிதம், ஆனந்த விகடனில் வந்தது. அடுத்து பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்ய. அது தேசபக்தன், ஆப்ஷன் சி ஓகேவா. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. கரும்பு, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பத்தியப்படுத்து வினா எழுதுகள் ஓகேவா. வினாக்கு விடை எழுதினோம். உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள தேவை அகத்தேவைகளுக்காக அறம் சார் நூல்கள், அப்போ அறநூல்கள் சரியா. இளமையாக இருக்க உதவும் கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. அடுத்து 20வது கொஸ்டின் மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநடை பயிற்சி, ஆப்ஷன் ஏ. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநடை பயிற்சி, ஆப்ஷன் பி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இளமையாக மாறுகிறோம் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுங்கன்னு பார்த்தீங்கன்னா மிரட்சி சரியா. நீர் பூத்த நெருப்பு போல, இதில் நீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்பல். மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறியல். மீதூன் விரும்பேல்னா அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி, அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போனா நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்றது இதுக்கு மேட்சாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இயற்கை வளங்கள் துறையில் வரும், ஆப்ஷன் ஏ சரியா. அடுத்த கொஸ்டின் அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாக்குபவர் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. அடுத்து பொறுத்துக. அந்த பாறைகள் வச்சு கேட்டிருக்காங்க. அரேட் அப்படின்றது கத்தி முனை குன்று ஓகேவா. அர்னேஷியஸ் ராக் அப்படின்னாக்கா செந்நிறை பாறைன்னு வரலாம், மணற்பாறை அப்படின்னு சொல்லி வரலாம் ஓகேவா. ஆப்ஷன் 4 அப்படி பார்த்தீங்கன்னா 24 ஆப்ஷன் டியில் வருது. சரியான தொடரை கண்டறிக. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு சொல்லி வரலாம், ஆப்ஷன் சி ஓகேவா. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் ஓகேவா, சென்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்போது நிகழ்காலம் சரியா.
புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிணை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடவி. அடவி என்ற சொல்லின் பொருள் காடு. அடவி காடு. அடுத்து பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்ற குறளில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறியன்னு பார்த்தீங்கன்னா பரியது. ஓகேவா? அடுத்து உதகை என்ற மருவ சொல்லின் ஊர் பெயர். உதகமண்டலத்தை தான் உதகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிழை திருத்தம். மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஓகேவா? அது வராது. அஃது. அஃது எவ்வளவு அருமையான கருவி. அடுத்து இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது அல்லது 2 இருக்கிறது. ஓகேவா? இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இணைப்புச்சொல். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பழமொழி 4 இந்த இது கொடுத்துட்டு இதில் இணை எழுத்து இடம்பெறும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வேண்டுவது. ஓகேவா? இந்த ஆப்ஷன் டி. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உறுதிக்கூற்று. சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். காரணம் அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டும் சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. ஓகேவா? இடைநிலை சுட்டு. அடுத்து எது சொற்களை பொறுத்து. அணுகு அப்படின்னா அணுகிறது. அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா விலகு அப்படின்னு சொல்லாமா? ஐயம் அப்படின்னாக்கா குழப்பத்தில் இருக்கிறது, அதுக்கு தெளிவு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 4-1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்து எது சொல்லை கண்டறிக. எந்தை. இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறது. எந்தை அப்படின்னாக்கா எது சொல்? நுந்தை. அடுத்து பிழையான தொடரை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆப்ஷன் டி தான் பிழை. அடுத்து கூற்று காரணம். திருப்புகழில் அருணாகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். சரிதான். புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தப்பாட்டத்துக்கு அந்த கோடுகளிட்டுலாம் ஆட மாட்டாங்க. காரணம் தவறு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வரும். கூற்று சரி, காரணம் தவறு. சரியான விளக்கம் அல்ல. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் ஏதது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், கன்னடம், மலையாளம், குடுகு. ஆப்ஷன் 2. ஓகேவா? அப்போ பி தான். அடுத்து ஈவில் டூவர் அப்படின்னாக்கா அதாவது ஒரு தீயவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போனாக்கா கெடுப்பவர். ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து ஓம்னிஷியன்ட் அப்படின்னாக்கா எல்லாம் அறிந்த நிலை. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்னாக்கா ரிவ்யூ பெட்டிஷன். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பொறுத்துக்க மரபு தொடர் கொடுத்து அதுக்கான பொருள் மாதிரி. காணல் நீர் அப்படின்னாக்கா ஒரு கிடைக்காத ஒன்று, இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லலாமா? ஆப்ஷன் அதுக்கு 3 வரும். அப்போது 3ல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஏ தான். கரையேறுதல் அப்படின்னாக்கா துன்பத்திலிருந்து மீறுதல். கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வரும். அடுத்து கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னாக்கா மரபு துறையின் சரியான பொருளை அறிக. ஓகேவா? ஏமாற்றுதல். ஓகேவா? குருவி படத்தில் கூட வரும் ஏமாற்றுதல். அடுத்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின் கேட்குறது. இது அந்த ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு கலெக்டரோட அந்த விதிகள் மாதிரி கொடுத்துட்டு அதை பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்பப்பட வேண்டிய பதிவேட்டை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதான் அனுப்பப்பட வேண்டியது. இது எது ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு பற்றி. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து உயிரியலில் அப்ளோமேனியா அப்படின்றது ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநோய். ஓகேவா? அடுத்து பிரஸ்பியோபகஸ் அப்படின்றதோட கலை சொல்லுக்கு இணையான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா என்னென்னா அந்த உணவு குழாயில் அந்த உணவு குழாயோட முன்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உணவு குழல் தளர்ச்சி அடைதல்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து வணிக மேலாண்மை குறித்து கலைச்சொல் கேட்டிருக்காங்க. பாட்டர் அப்படின்னாக்கா பழைய முறை, பண்டமாற்று முறை. அந்த பார்கெனிங்னாக்கா பேரம் பேசுறது. அப்படி பார்த்தீங்கன்னா 2-4 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. பன்மையில் இருக்கணும், அக்ரிணையாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவை அல்ல. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கு மகடு வந்தால். ஆப்ஷன் சி கரெக்ட். சரியா? அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடலில் கேளீர் என்னும் சொல்லியிருக்கு. எது சொல்? கேளீர். கேளீர்னா நண்பர்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பகைவர் அப்படின்றது எது சொல்லா வரும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்.
இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3421 ஓகேவா. கா அப்படின்றது பறவை, அதுக்கப்புறம் கா அப்படின்னாக்கா தராசு, அதை வச்சே போட்டாக்கா 3421. அடுத்து வேர்க்குரு அப்படின்றதுக்கான பேச்சு வழக்கு ஓகேவா, இந்த ரூ போட்டுருவோம். வேர்க்குரு ஆப்ஷன் பி. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டம். அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கணீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. 2 சொல்லியின் 3 சொல்லியின்னா 2 சொல்லியின்னான்னு கரெக்டாக பார்த்துக்கங்க. புன்கணீர். அடுத்து போகிறதுக்கு அந்த நூன அப்படின்ற வித்தியாசம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏனம் அப்படின்னாக்கா மான் அப்படின்னு சொல்லி வருமா. இந்த 2 சொல்லினாக்கா பாவம். அப்படின்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா 2-1 முடியாது. எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ. அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல் ஓகேவா. அப்பாவின்றதோட திருத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்ப ஆவி. ஆப்ஷன் டி. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ் சொல் கிடையாது. அப்போ இளஞ்சி. ஆப்ஷன் டி. சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம் அப்படின்றதோட சுருக்க குறியீடு உத்தமம் ஓகேவா. உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஏ. ஆப்ஷன் ஏ. தமிழ் சொல்லை கண்டறிக பொத்தான் ஓகேவா. பட்டன், அதுதான் தமிழ் சொல். அடுத்து மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புலவர் என்ற அடியில் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிய எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 4 மணிக்கடியில் வருது. அடுத்து ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அடுத்து ஏழாதியில் கூறப்பட்ட சமணத்திற்கே உரிய அறக்கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை. அடுத்து இரவில் மாற்றிய இளங்குச்சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்கச் செயலை ஏற்றிய ஆசிரியரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உருத்திர கண்ணனார் எழுதினது. ஆப்ஷன் சி. அடுத்து பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை கண்டறிக வலைப்பதிவர் ஓகேவா. பிளாக்ஸ் வச்சுருக்காங்கல்ல வெப்சைட், நம்ம கூட ஒரு பிளாக் வச்சுருக்கோம். அடுத்து பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. பிறமொழி சொல் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாடகை. அடுத்து பொருளிலிருந்து பொறுத்துக ஓதுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காதில் மெல்ல சொல்லுதல், காதில் ஓதுறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. மொழிதல் அப்படின்னாக்கா திருத்தமாக சொல்லுதல் அப்படின்னா 3-1 3-1 2-4. ஆப்ஷன் டி. அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பழமொழி ஓகே. ஆப்ஷன் டி. அடுத்து அந்த ஆங்கில சொல் வச்சு பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அப்படின்றது பைஞ்சுதைன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து 3 ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. அடுத்து வன்னீர் அப்படின்னாக்கா இந்த ப்ளைவுட் மேலே சின்னதாக ஒரு லேயர் தகடு மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதை சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மெல்லுரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ கடைசியாக 1-2 அப்படின்னு சொல்லி வரணும். 2 இடத்துல வருது. அடுத்து பிரேசிங் அப்படின்னாக்கா கட்டு சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3-4-1-2 ஓகேவா. 3-4-1-2 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து சரியான திருக்குறளை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லின் சொல்லற்க பயனிலா சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேவா. அடுத்து செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. தை கொண்டாட பெற்றது அப்படின்றது செயற்பாட்டு வினை. அடுத்து குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிய, இது வந்து தன்வினை. அடுத்து கூற்று ஏ ஓ ஏ யா ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும், ஏனெனில் இவை வினா சொற்கள். கரெக்ட் தான், இது எல்லாமே வினா சொற்கள் தான். அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குறி ஓகேவா. பிறைக்குறி அப்படின்றதே உள்ளடக்குனாக்கா பகர அடைப்புக்குறி. ஆப்ஷன் டி ஓகேவா. அந்த பானா மாதிரி அடைக்கிறது. அடுத்து தேவநேய பாவனர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை ஓகேவா. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது இத்தொடரில் ஒரு பொருள் பன்மொழி ஓங்கி உயர்ந்த ஓகேவா, இல்லை உயர்ந்து ஓங்கி. ஆப்ஷன் பி. அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கருத்து அப்படின்னாக்கா கோபித்து சினந்துன்னு வரும். அதே மாதிரி ஆப்ஷன் சி அந்த கோரல் அப்படின்னாக்கா கொல்லல் கோலிலெழுதல். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2-1 அப்போது 2-4-1-3. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து இலக்கண குறிப்பு. கடற்கரை சாலை அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை.
புதுமனை புகுவிழான்றது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. பருத்தி துணின்றது பயனும் உடன் தொக்கத்தொகை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4312 ஆப்ஷன் டி. சரியா? பொருள் கண்டறிக. மா அதுக்கு மானா இயமன் மானா வண்டு ஆப்ஷன் டி. அடுத்து நகர வேறுபாட்டில் பொறுத்துக. அன்னாள் அப்படின்னா அவள், உன்னல் அப்படின்னா நினைத்தல். அப்படின்னா 4312 ஆப்ஷன் டி. நிறைய இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்டாக வந்திருக்கு. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. சொல்லுகின்ற. ஓகேவா? ஆப்ஷன் டி. இதில் வந்து வினையாளனியம் அப்படின்னு சொல்லி வரப்போ சொல்லுகின்ற. ஓகே தான். அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பு பெயரெச்சம். ஆப்ஷன் சி. அதே மாதிரி சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகை கண்டறிக. இதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். சரியா? ஆங்கில சொல்லை கண்டறிக. இதில் ஆங்கில சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயில் எழுதுதல். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்ய. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். ஓகே. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர். ஓகே. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே உரியர் அப்படின்பர். அப்படின்னாக்கா அதுவும் கரெக்டு தான். அன்பு இருப்பதான் உயிருள்ள உடல். இது எல்லாமே திருக்குறளில் வந்தது. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக சொல்லலை. அப்போது 2 மட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் மாதிரி வருது. அடுத்து அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் அன்றே ஒளியும். ஓகேவா? கிளைஞரை அளக்கும் கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வரும் துன்பம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசினார். கரெக்டு. இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது தப்பு. சேரமான் காதலிக்கு தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அப்போது ஓகே 1 3. அப்போ 1 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. அடுத்து பொறுத்துக. தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துதல். நாட்டிக்கல் மைல் அப்படின்றதுனா 1852 மீட்டர். ஓகேவா? ஒரு 2025 யார்டு. அடுத்து நாட்ரிக் ஹாரிசன் அப்படின்றது கடலோட எல்லையை சொல்லுவாங்க. அப்போது மணல் தொடுவரைன்னு சொல்லலாம். அப்போது 3 1 4 2 ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து கலைச்சொல். நானோ டெக்னாலஜின்றது மீநுண் தொழில்நுட்பம். ஓகேவா? இது பயோடெக்னாலஜி அப்படின்றது உயிர் தொழில்நுட்பம். 4321 ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து ஊமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல. ஓகேவா? உருவாகாத திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல. பயனற்ற செயல். அப்போது 4321. சரியா? நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்க. நிலையற்ற தன்மை. அப்படியே கலங்கியிருக்கிற மாதிரி. அடுத்த லாஸ்ட்டு. பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டார்க்கும் 8 கடுகாய், இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கடுகாய். ஓகேவா? இதில் வந்து இப்பழமொழி வேளாண்மை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த மருந்து வச்சு எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கரெக்டு. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பிசிடி சரி, ஏ கிடையாது. பிசிடி ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரியா? இது எல்லாமே நீங்கள் கொடுத்த ஆன்சர் கீயோட கம்பேர் பண்ணி எவ்வளோ மார்க் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 1 வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலில் தெரிவிப்போம். அடுத்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி மேக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே குரூப் டி மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலிமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்டேட் ஜிகேக்கான ஒரு 101 டாப்பிக்கான புக் தமிழ் மற்றும் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 14 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். மொத்தமாக சேர்த்து 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேம் இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு அட்மின் நம்பருக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும். உங்களோட டெலகிராம் நம்பரையும் அதில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ரயில்வேயோட கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் குரூப் டி மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான
ஸ்டடி பிளான் டீட்டெயில் எல்லாமே பிடிஎஃபாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.